இன்றைக்கான மினி விலாக் பார்க்கலாமா? நாட்டுக்கோழியை வச்சு மிளகு கறி வறுவல் தான் செய்ய போகிறேன். எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்துட்டு 3/4 கிலோ கறி எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மெஷர்மெண்ட் எல்லாமே சொல்கிறேன். இப்போ வந்துட்டு குக்கரில் நம்ம கழுவி வச்சுருக்க கறியை சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் லைட்டாக தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டம்ளர் தண்ணி விட்டுட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது வேகிறதுக்குள்ளே இதுக்கு ஒரு பொடி அரைக்கணும். மிளகு, 2 ஏலக்காய், கொஞ்சம் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு 2 பட்டை சேர்த்து அரைச்சிக்கோங்க. பட்டை தூள் இல்லைன்னா சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு நிறைய கட் பண்ணி வச்சுருக்க பல்லாரி வெங்காயம் சேர்த்துட்டு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 பழுத்த தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா வேக வச்சுருக்க கறியை சேர்த்துட்டு நம்ம அந்த வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்க தூளையும் சேர்த்துட்டு நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி வற்றி வரணும். இந்தளவு நல்லா வற்றி வந்ததுக்கப்புறமா பெப்பர் தூள் இருக்கு இல்லையா, அதை நல்லா தாராளமாக தூவிக்கிங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா தூவி சுண்டி வந்ததுக்கப்புறம் இறக்கணும் அப்படின்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எது கூடலாம் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம் அப்படின்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரியே இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.